அத்தியாயம் 6. கடல் சார்ந்த தகவல் மையம், ஹைதராபாத். நேரம் மாலை 4:30. ராகவன் தனது கணிப்பொறியியலில் வேகமாக வேலை பார்ப்பதை சாரா பார்த்து கொண்டிருந்தாள். அவசரமாக கணிப்பொறியியலில் பிரிண்ட் அவுட் கொடுத்துவிட்டு சாராவை பார்த்தான் ராகவன். சாரா, சில பக்கங்கள் பிரிண்ட் அவுட் கொடுத்திருக்கிறேன், அதை மட்டும் எடுத்துட்டு வாயேன். ராகவன், என்ன பிரிண்ட் அவுட்? சாரா, நீ எடுத்துட்டு வா சொல்ற. சாரா தனது நாற்காலியை நகர்த்திவிட்டு எழுந்து சென்றாள். பிரிண்டரில் இருந்து தாள்கள் வரிசையாக வந்து கொண்டிருந்தன. அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ராகவனிடம் வந்தாள் சாரா. தேங்க்யூ சாரா. வேகமாக சாராவிடம் இருந்து தகவலை பெற்றுக்கொண்டு பார்த்தசாரதி இருக்கும் அறைக்கு சென்றான் ராகவன். ராகவனின் வேகம் சாராவுக்கு குழப்பத்தை உண்டாக்கியது. இப்பொழுதுதான் ஒரு புயல் அடித்து ஓய்ந்தது, அதற்குள் மறுபடியுமா? பார்த்தசாரதி சார் அறைக்கு ராகவன் எதற்கு செல்ல வேண்டும்? என்ன பிரச்சனையாக இருக்கும் என்று குழப்பத்துடன் ராகவனை பார்த்து கொண்டிருந்தாள். எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ளே வரலாமா? ராகவன். அழைப்பது ராகவன் என்று நன்கு தெரிந்த பார்த்தசாரதி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் அவசரம் சார், நான் கூப்பிடுற, வெயிட் பண்ணுங்க. சற்று நேரம் அவர் அறைக்கு வாசலிலேயே நின்று கொண்டிருந்தான் ராகவன். வாசலில் வெயிட் செய்வதை பார்த்த சாரா அவளும் வந்து ராகவன் பக்கத்தில் நின்று கொண்டாள். ஏன் உள்ளே போகலையா? சாரா, கொஞ்சம் வெயிட் செய்ய சொல்லியிருக்கிறார், அதான் வெயிட் பண்ற. ராகவன், அப்ப வெயிட் பண்ண வேண்டியது தானே, ஏன் இங்கே நிக்கிற? சாரா, இல்ல சாரா, ரொம்ப முக்கியமான விஷயம், உடனே தெரிவிக்கணும். இவர் என்ன பழி வாங்குறதா நினைச்சு உள்ள விட மாட்டேங்கிறாரு. ராகவன், சரி விடு, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? வா, ஒரு காபி சாப்பிட்டுட்டு பேசுவோம். சாரா. ராகவன் காதுகளில் எதுவும் ஏறவில்லை. சாரா தனக்கு முன்னால் நின்று பேசிக் கொண்டிருப்பதை கூட அவனால் உணர முடியவில்லை. கதவை திறந்து உள்ளே சென்று விடலாமா இல்லை வேண்டாமா என்று எண்ணிக்கொண்டே நின்று கொண்டிருந்தான் ராகவன். ஒரு வினாடி சற்றும் யோசிக்காமல் பார்த்தசாரதி அறையின் கதவுகளை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் ராகவன். திடுக்கிட்டு எழுந்த பார்த்தசாரதி, வாட் இஸ் திஸ் ராகவன்? நான் உங்களை வர சொல்லவே இல்லையே, கொஞ்ச நாளாகவே நீங்க வெள்ளை மீறி போறீங்க. பார்த்தசாரதி, சாரி சார், இப்படி வந்தது தப்புதான், மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனா மிக மிக அவசரம், ஆபத்தும் கூட. ராகவன். பார்த்தசாரதி ஒரு நிமிடம் அமைதியாக ராகவனை பார்த்தான். பிறகு சொல்லுங்கள் என்றார். ராகவன் கையில் வைத்திருந்த அறிக்கையை பார்த்தசாரதி மேசை மீது வைத்து விளக்க ஆரம்பித்தான். சார், இது முன்பு ஜப்பானில் கடலுக்கு அடியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் படம். எப்போதும் போல் இல்லாமல் சற்று வித்தியாசமாக காணப்படுகிறது. இது தொடர்ந்து கடலுக்கு அடியில் பயணித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இடைவெளி அல்லது குறிப்பிட்ட மைல்கள் கடந்ததும் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படுகிறது. என் கணிப்புப்படி இந்தோனேஷியா தீவுகளில் தற்போது சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று ராகவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே அபாயமணி ஒலித்தது. எல்லோரும் அவசரமாக மானிட்டர் முன் குவிந்தனர். மானிட்டரில் இந்தோனேஷியா பக்கத்தில் ரிக்டர் எண் 9 நிலநடுக்கம் பதிவானதாக தகவல் வந்தது. பார்த்தசாரதி உட்பட்ட அனைவரும் திரும்பி ராகவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர். சார், சுனாமி வருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. எனது கணிப்புப்படி சுனாமி வரும், விரைவாக தகவல் கொடுங்க. ராகவன். பார்த்தசாரதிக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் ஒரு பக்கம் அதிர்ச்சியாகவும் இருந்தது. ஆனால் அதற்கெல்லாம் நேரமில்லை. உடனே எல்லோரும் தகவல் கொடுங்கள், இந்தோனேஷிய அரசை அழைத்து தகவலை சேகரியுங்கள், கண்காணிப்பிலேயே இருங்கள் என்று கூறிக்கொண்டே தனது அறைக்கு சென்றார் பார்த்தசாரதி. ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தார். அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டே ஒரு பெரிய உள்மூச்சுடன் சிகரெட் புகையை இழுத்தார். அப்போதும் மேசை மீது ராகவன் இன்னும் சில பிரிண்ட் அவுட்டுகளை வைத்திருந்தது தெரிய வந்தது. உடனே ராகவனை அழைத்தார். என்ன ராகவன், தகவல் கொடுத்தாச்சா? எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணியாச்சு சார். வேறு ஏதோ சொல்ல வந்தீங்க, பாதியிலே ஓடிட்டோம். ஆமாம் சார், நான் சொல்வதை இன்னும் முடிக்கல. சொல்லுங்க ராகவன். ராகவன் மேசை மீது வைத்திருந்த தாள்களில் 3 தாள்கள் எடுத்து வரிசையாக வைத்தான். முதல் தாளை காட்டி, சார், இதில் ஜப்பானில் நடந்த நிலநடுக்கம். இந்த படத்தின் கோடுகளை பாருங்கள், தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அளவு வீரியம் பெற்றவுடன் அல்லது குறிப்பிட்ட மைல்கள் கடந்தவுடன் நிலநடுக்கம் ஏற்படுகிறது. உங்கள் மானிட்டரை பாருங்கள், இந்தோனேஷியாவை கடந்தும் ஒரு சிறிய கோடு விழுந்து கொண்டே இருக்கிறதை பாருங்கள் என்றான் ராகவன். பார்த்தசாரதி கணிப்பொறியை உற்று நோக்கினார். இது சிறிய அதிர்வு போலதானே தெரிகிறது. ஆமாம் சார், இதுதான் நிலநடுக்கமாக மாறுகிறது. என் கணிப்பு சரியானால் தற்போது இந்தோனேஷியாவில் சுனாமி வருவது நிச்சயம். ராகவன். சாரா வேகமாக வந்து கதவை திறந்தார். இந்தோனேஷியாவில் கடல் ஆக்ரோஷமாக இருக்கிறதாம். கடல் பெரிய அளவில் உள்வாங்கி கொண்டிருக்கிறது. பல தீவுகளில் அந்த அரசு சுனாமி எச்சரிக்கை அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். பார்த்தசாரதிக்கு ராகவன் சொன்னது ஆச்சரியமாக இருந்தது. கையில் வைத்திருந்த சிகரெட் சாம்பலானது. இன்னொரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தார். நீ ஒன்னு எடுத்துக்கோ ராகவன். வேண்டாம் சார், சாரி. ஓகே, அடுத்து என்ன ராகவன்? பார்த்தசாரதி. இந்தியா தான் சார். ராகவன்.